ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. இன்றைய அன்னதானம் இன்று 2/3/2025 இன்றைய அன்னதானம். இன்றைய அன்னதானத்திற்கு உதவி செய்தவர் துபாய் முனீஸ்வரன் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்றும் மனதார வாழ்த்துகிறேன். துபாயில் வேலை பார்க்கும் முனீஸ்வரன் என்பவர் இன்றைய அன்னதானத்திற்கு உதவி செய்துள்ளார். இன்றைக்கு அன்னதானம் சாதுகளுக்கு இட்லி, தக்காளி சட்னி, குருமா, மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம் போன்றவைகள் தானமாக வழங்கினோம். அனைவரும் வயிறார சாப்பிட்டு விட்டு மனதார முனீஸ்வரனை வாழ்த்திவிட்டு சென்றுள்ளார்கள். முனீஸ்வரன் ஐயா குடும்பமும் அவருடைய தொழிலும் வாழ்க வளமுடன், அவர் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்றும் சாதுக்கள் சார்பாகவும் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சார்பாகவும் இந்த அன்னதான குழுவின் சார்பாகவும் துபாய் வாழ் மக்களுக்கு, துபாயில் வேலை பார்க்கும் முனீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனதார வாழ்த்து கூறுகிறோம். வாழ்க வளமுடன். முனீஸ்வரன் ஐயா குடும்பத்தார் வாழ்க வளமுடன். இதுபோல் நீங்களும் சாதுகளுக்கு அன்னதானம் செய்துவிட்டு அவருடைய அருளாசி பெற்று அண்ணாமலையாரின் பிள்ளைகள் இவர்கள், அண்ணாமலையாரின் பிள்ளைகளுக்கு அன்னதானம் தந்துவிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா குறைகளையும் தீர்த்து கொள்ள, கடன் தொல்லை பொதுவாக கடன் தொல்லை, அன்னதானம் செய்தாவே கடன் தொல்லை தீர்ந்துவிடும். அன்னதானம் நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துரும். அதில் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். உங்களுக்கு அன்னதானம் செய்தால் நமக்கு நஷ்டமாயிடும்னு நினைக்காதீங்க. அன்னதானம் எவ்வளோ செய்கிறீங்களோ அதை விட 10 மடங்கான பணம் உங்களுக்கு திரும்ப வந்துடும். உண்மையிலே சொல்கிறேன், இது என்னோடய அனுபவம். அன்னதானம் நம்ம ஒருத்தருக்கு செய்தோம்னா 10 ரூபா செய்தோம்னா நமக்கு 90 ரூபா திரும்பி வந்துடும். ஆகவே யாரும் அன்னதானம் செய்கிறத பற்றி நஷ்டமடையும், நம்ம பொருள் நஷ்டம், பண நஷ்டம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக 10 மடங்காக திரும்பி வந்துடும். அன்னதானத்துக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. தினந்தோறும் ஒரு நாள் மட்டும் ஸ்பான்சர் வந்தால் மட்டும் பண்ணுறதில்லை. நாங்கள் கடைக்கடையாக பிச்சை எடுத்து வச்சிடுறோம். அதுலேயே யாருன்னா ஸ்பான்சர் வந்தாங்கன்னா சிறப்பாக செய்துடுறோம். கஷ்டப்பட வேண்டிய வேலை இருக்காது. இல்லைன்னா நாங்கள் கடைக்கடையாக போய் யாசகம் வாங்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்காக தான் சொல்கிறேன். ஆண்டவரின் பிள்ளைகளான இவர்களுக்கு அன்னதானம் செய்வதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதாக நினச்சிக்கணும். தினசரி இந்த சேவையில் நாங்கள் தொடர்ந்து செய்துக்கின்னு வரோம். எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது, மன திருப்தியாக இருக்குது. அதுபோல் எல்லாருக்கும் அந்த சந்தோஷமும் அந்த மன திருப்தியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் இந்த காணொளி போடுறோம். இந்த காணொளியை பாருங்கள். அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறோம் பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் ராகவேந்திரர் கோவில் எதிர்க்க உள்ளது. வாங்க, நேரில் வாங்க. நேரில் அன்னதானம் நீங்களே செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.